ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட நினச்சோம் மல்லி விளக்கெடுத்து குத்துற மாதிரி வந்ததெல்லாம் ஜஸ்ட் கனவாக தான் இருக்கும். கண்டிப்பாக சுடர் கனவு தான் காண்றா அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் அது அப்படி இல்லவே இல்லைங்க. உண்மையிலுமே நம்ம மல்லி விளக்கெடுத்து குத்தம் போனதும் உண்மைதான். அதுக்கப்புறமும் நம்ம மல்லி அதிரடியாக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மல்லிக்கு வேறு வழியே தெரியல. அவங்களும் எப்படியோ போராடி பார்த்தாங்க. சரி, எப்படியாச்சும் நம்ம புருஷனை காப்பாற்றி ஆகணும், இவகிட்ட இருந்து இவ யாருன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி மல்லி நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லாமே ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சுது. எதுவுமே சக்ஸஸ் ஆகவே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மல்லி ஒத்தையாக சிங்கம் மாதிரி களத்தில் இறங்கி சும்மா மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியாடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம மல்லி பண்ணுறாங்க. என்னன்னா, இப்போ விளக்கெடுத்து குத்துறாங்க. குத்த வர்றவங்க, உனக்கு அவ்வளோதாண்டி மரியாதை, உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், உனக்கு உயிர் பிச்சை போடுறேன், நான் சொல்கிறேன், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உண்மையை சொல்லிட்டு மட்டும் மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லவும், விஜய் கேட்குறாங்க, என்ன மல்லி ஆச்சு, பைத்தியகாரத்தனமாக நீ பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எல்லாமே தெளிவாக தான் விஜய் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு இதில் தலையிடாதீங்க, யார் எப்படி எல்லா உண்மையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீங்கள் இதில் தலையிடாதீங்க. மல்லியாடா இது, மல்லிக்கு எப்படி இப்படி ஒரு பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே 1000 கேள்விகள் இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் மல்லி சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி நம்ம மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்து ஒத்தாளாக இருந்துட்டு சிங்கம் மாதிரி களத்தில் இறங்கி, எழுந்துடி, நீயா எழுந்திட்டா நல்லது, இல்லை நான் எதனா பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் மரியாதையாக நீ எழுந்திட அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன இவ இப்போலாம் சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. விஜய்லாம் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க விஜய், என் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டிங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்துடும் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன மல்லி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் தான் விஜய் பிரச்சனை, நீங்கள் மட்டும்தான் விஜய் பிரச்சனை, நான் சொல்கிறத மற்றவங்க காதில் கேட்காததுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் நீங்கள் அதை ஒரு துரும்ப கூட மதிக்கவே இல்லை, நீங்கள் கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணவே இல்லை, அதை லூஸ்லேயே விட்டீங்க. இவ்வளோ தூரம் ஒருத்தி படித்து சொல்கிறானா, அப்படி இருக்குமான்னு கூட நீங்கள் சந்தேகமே படலை, அப்புறம் என்ன விஜய் காதல் கர்மம் அப்படின்லாம் சொல்லவுமே விஜய்க்கு எப்படி நெஞ்சே அடைச்சிடுச்சு. மல்லி இப்பெல்லாம் பேசவே மாட்டாள், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க சரியான டவுட்டில் இருந்துகிட்ருக்காங்க. இவ வர்றியா இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, மல்லி ஏன் மல்லி இப்போல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுடரை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் வெளியே போடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, நிஷா ராஜ் எல்லாருமே செம்ம ஷாக்கு. என்ன மல்லி பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, கண்டிப்பாக இதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார்டி தண்டனை அனுபவிக்க போகிறா, தப்பு யார் மேலேதுன்னு கூடிய சீக்கிரம் தெரியும், அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையுமே புரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே குழப்பத்தோடு இருக்காங்க. இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் தவிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, இப்போவும் எனக்கு இதான் கடைசி சான்ஸு, இப்போவும் நான் எனக்காக போராடல, வெண்பாக்காகவும் விஜய்க்காகவும் ஏன் கதிரேசன் உங்களுக்காகவும் தான் போராடுறேன், இவ உங்களோட மொத்த சொத்தையும் திருட தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. கதிரேசனுக்கு என் பொண்ணு மேலே என்கிட்டே இந்த மாதிரிலாம் சொல்கிறியா, அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சி வாய முடுங்க, யார் எப்படின்னு கூட தெரியாமல் ஒருத்தி மொத்த கூட்டத்தை ஏமாத்திட்டுருக்கா, நீங்களாம் என்ன மனுஷங்க அப்படின்ற மாதிரி நிறைய வச்சு செய்யவும், மல்லி உனக்கு அவ்வளோதான் மல்லி மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறா சுடர். யாருக்கு மரியாதை கொடுக்கறது, ஃபஸ்ட்டு நீ யார் எங்கேருந்து வந்தவன்னு சொல்லிட்டு உனக்கு அதெல்லாம் தெரியுமா, நீயே சரியான குப்பை, நீ திருடிட்டு போகலான்னு வந்திருக்க, நீ எனக்கு சொல்லிகிட்ருக்கியா, உன்னை அவ்வளோதாண்டி, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா சொல்லுவோமே. இவங்களுக்கு சுத்தமாக புரியல, என்னடா இது இப்படி பேசிகிட்டு இருக்காளே இவ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை விடுறதா, உன்னெல்லாம் விட்டோன்னு வச்சுக்கேன், அடுத்தடுத்த குடும்பம்னு ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பேன், இப்போயே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன், போலீஸ் வந்தால் நீ யார் எப்பேற்பட்டவங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்கள்ல, அவங்களுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லவுமே
ஒன்றுமே புரியல இவங்களுக்கு. என்னடா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம மல்லி வந்து, இங்கே பாருங்க விஜய், இப்போயாச்சும் நான் சொல்கிறத நம்பி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க. இல்லை எடுக்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களை வந்துட்டு அப்புறம் யாராலையுமே காப்பாற்ற முடியாது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன் இப்படிலாம் பேசுகிற மல்லி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் நீங்கள் எல்லாருமே வந்து நடந்துக்கிட்டீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை, போவும் இல்லை. என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் தானே நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னத்தை சொல்லி மண்ணா போகிறது விஜய்ன்னு சொல்லுவோம். மல்லி நீ என்ன பண்ணுற என்ன போடுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மல்லி, எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி தெரியும் விஜய், உங்களுக்கு தான் வந்து எதுவுமே தெரியறதே கிடையாது. யார் எப்படி போனாலும் உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இருக்கணும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ இப்படி பேசுகிறதுலாம் சரியா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, அது எல்லாமே சரிதான், உங்கள் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மல்லி ரொம்ப தப்பு, நீ இதை எப்போ புரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருப்ப, இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன பண்ண முடியும் உங்களை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. மல்லி இவ்வளோ சிங்கமாட்டம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து மல்லிக்குள்ளே இவ்வளோ திறமை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நம்பிடுறாங்க. ஆனால் வந்து மல்லி சொல்லிடுறாங்க, இது எல்லாமே வந்து ஒரு ட்ராமான்னு, நீங்கள் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க, அதுக்கான நாள் நேரம் எல்லாமே வந்து பக்கத்தில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன பண்ணுறது போகுதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்துட்டு நல்லது மட்டுமே நடக்க தான் போகுது. அது எப்போ என்னன்னு தான் தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா அதுவும் வந்து தெரிய வந்துடும். இதுக்கு மேலேயுமே வந்து இப்படி விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே தெரிஞ்சு தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.